ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லாவே இருக்கேங்க. நேற்று மத்தியானத்துக்கு மேலே சாயங்காலம் போல் எடுத்த வீடியோ தாங்க இது. நேற்று மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டது, சாயங்காலம் டீ போட்டு குடித்ததுன்னு ஒரு சிங்க் நிறையா பாத்திரம் சேர்ந்து போச்சுங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை பாத்திரம் விளக்க வேண்டியதாக இருக்குங்க. காலையில் ஒரு தடவை விளக்குறோம், இப்போ சாயங்காலம் ஒரு தடவை விளக்குறேன்னா இனி நைட்டுக்கு சாப்பிட்டதெல்லாம் போட்டு விளக்கணும். இப்படி ஒரு நாளைக்கு 3 தடவை பாத்திரம் விளக்க வேண்டியதாக இருக்குங்க. அப்புறம் அடுத்த வாரம் பொங்கல் வருது. யாரெல்லாம் பொங்கல் வேலையை முன்னக்கூடியே ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை முன்னக்கூடியே ஆரம்பித்தா தான் சீக்கிரமாக நமக்கு பொங்கல் வேலை முடியும். ஒரே நாளில் அம்புட்டு வேலையும் போட்டு இழுத்து போட்டு பார்க்க முடியாது. நான் இனிமே தாங்க பொங்கல் வேலை ஆரம்பிக்கணும். என்ன செய்ய, எந்த பண்டிகை வந்தாலும் விசேஷ நாள் வந்தாலும் வேலை நம்மளை தாங்க பெண்டை போட்டு கலட்டுது. நம்ம வீட்டு வேலையை நம்ம தானங்க பார்க்கணும், வேறு யார் பார்ப்பா அப்படின்னு எனக்கு நான் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேங்க. அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம வேலை பார்த்தா தான் மறுநாள் காலையிலையோ இல்லை அடுத்த முறை சமைக்க வரும்போதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விறுவிறுப்பாக வேலை பார்க்க வரும். அப்படியே பாத்திரத்தை போட்டுட்டு அப்படியே அழுக்கு மாதிரி வச்சுருந்தோம்னா நமக்கே வேலை பார்க்க ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதனாலே நான் அப்பப்போ இந்த மாதிரி பாத்திரம் சேர்றதெல்லாம் விளக்கி எடுத்துருவேன். வீட்டில் என்னென்ன வேலை சின்ன சின்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்த்து முடிச்சிருவேங்க. யாரெல்லாம் என்னைய மாதிரி உங்கள் வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பீங்களோ அவங்களாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் பார்க்குறேன் இந்த வீடியோ நான் பேசினது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.